அவன் ஹெய்ட்யூனால நான் ஐ லவ் யூ தான். அவன் ஹெய்ட்யூனால இல்லைன்னா செத்து மடி. அதை நாங்க என்ன மாத்துறோம், செய் இல்லைன்னா சாகடி. எதுக்கு செத்து போகணும், எதுக்கு செத்து மடிகிற? அட சும்மா செத்து மடிகிறதுக்கு அவனை சாகடிச்சிட்டு செத்து மடிடா, அவ்வளவுதானே. ஏய் சும்மா நான் தீ குளிச்சு சாகிறதுக்கு தீயோட போய் இந்த வேண்டாத அயோக்கிய பேர் 2 பேர் கட்டிப்பிடிச்சு செத்து போக வேண்டியதானே. எப்படி? அட கேடு கட்ட கேவலம் கட்டவனே உயிரோடு இருக்கும்போது நல்லவன் ஏண்டா எரிஞ்சு சாம்பலாகணும். அதுல 4 பேரை கட்டி பிடிச்சி எரிச்சு சாம்பலாகிட்டு செத்து போடா. இந்த நாடகத்துல வேஷம் போடுவான் பாரு, இந்த முகத்துல அப்படியே ஊதாவை அடிச்சு கிருஷ்ணர் வேஷம், அப்படியே கருப்பு அடிச்சு பேய் வேஷம். அந்த பாரு எம்பி ஹால், இந்த பாரு இந்திரா எலக்ட்ரிக்கல்ஸ். நீ படி, அப்படியே படி. ஏய் இரு. எலக்ட்ரிக்கல்ஸ் ஏ தமிழ், ல தமிழ், இக்கு தமிழ், இட்டு தமிழ், ரி தமிழ், க தமிழ், இல் இஸ் எல்லாம் தமிழ். எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். தட் இஸ் ஆல். இதுதான் தங்கிலீஷ், இதுதான் தமிங்கிலம். உன் உயிருக்கு நீ தாய்மொழியை நீயே வன்புணர்வு செய்து கொலை பண்ணிட்ட, நீயே கொலை பண்ணிட்ட. உரிமம் ரத்து செய்யப்படும். ஒரு கடையில் இருக்கு. தமிழன் காசு வேணும், உனக்கு தமிழ் வேணாமா? வேணுமா வேணாமா? பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிருவேன். தமிழ் மீட்சி பாசறை, தமிழ் மீட்சி படையாக எங்கும். நான் சொல்லும் போது எல்லாம் சிரிப்பான். நெய்தல் படை கட்டு, இவர் நெய்தல் படை, ஐயோ வழக்கு போட்டு வச்சிருக்கான் என் மேல, தேச துரோக வழக்கு. அது பேரை தமிழ் படுத்தி கொண்டு போய் கொடுப்பேன். எழுதி வச்சிரு விளம்பர பலகையை மாத்தி. 3 2 மடங்கு என் தாய்மொழி தமிழில் இருக்கணும். இருக்கணும்னா தமிழ்ல இருக்கணும். சும்மா சமஸ்கிருதம் கலந்து இந்திகள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. லெமன் என்ன கேட்குறானே, என்னென்ன சாதம்ங்கிறது தமிழ் இல்லையானே? எல்லாத்தையும் தமிழ் படுத்தி எழுதியிருக்கான். இந்த நாடகத்தில் வேஷம் போடுவான் பாரு, இந்த முகத்தில் அப்படியே ஊதாவை அடிச்சு கிருஷ்ணர் வேஷம், அப்படியே கருப்பு அடிச்சு பேய் வேஷம், அந்த மாதிரி வேஷம் போட்டு நிறுத்திருக்க. இது ஒரு சான்று தான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அதே தான், அந்த கார்பரேஷன் தான். அது அதெல்லாம் கிடையாது. தமிழ்ல தமிழ்ல எழுது, தமிழ்ல எழுது. தேநீர் ரகம், உணவகம், ஃபாஸ்ட் ஃபுட், விரைவு உணவகம், இப்படி எழுது. கீழே ஃபாஸ்ட் ஃபுட்னு எழுது. பெருமகன் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமா கொண்டு வந்தாங்க. 3 2 மடங்கு தமிழில் எழுத வேண்டும், 1 மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம். ஆனால் யாரும் நிறைவேற்றல, அவரும் அதை நிறைவேற்றல. ஒரு கடையில் டி நகர், தியாகராய நகர்ல ஒரு கடையில் எழுதியிருக்குது, தாய்மொழி நமக்கு கண் போன்றது, பிற மொழிகள் நமக்கு கண்ணாடி போன்றது. ஆனால் இவன் கண்ணாடி மட்டும் அடிக்கிறான், கண் இல்லை. எவனுக்கும் தாய்மொழி பற்று இல்லை, தாய்மொழி மேல அக்கறையும் இல்லை. அது அழிவதை பற்றி அவனுக்கு புரிதலும் இல்லை. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, இது யாருடைய தத்துவம்? வெள்ளக்காரனோடது. ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. அவன் மின்னுவதெல்லாம் தங்கம் இல்லடா, கவனமா இரு. நம்மால் இக்கரைக்கு அக்கறை பச்சை. நீ எதை படிச்சு வந்திருக்கா பாரு, அவன் எதை படிச்சிருக்கான்? மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லடா, அதனால அங்க இருக்கிற வெள்ளையா இருக்கிறவன்லாம் அறிவாளி இல்லடா, ரே அப்படிலாம் பார்க்காதரா அப்படின்னு அவன் சொல்லி வைக்கிறான். ஓ மொழியை விட அடுத்த மொழி சிறந்ததுங்கிற ஒரு நோய் வருது பாரு. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது சிறந்தது என்கிற மன நோய் உருவாகுது பாரு. அது அங்கிருந்தா வருது. எதுல? இக்கரைக்கு அக்கறை பச்சை. எங்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவன்கிட்ட இருக்கிறது அழகு. இது ஒரு பைத்தியக்காரத்தனம் தானே. இவன் நிக்கிற இடமே பச்சை தான், ஆனா இங்க நிற்கும் போது அந்த இடம் ரொம்ப பச்சையா தெரியும். அங்க போய் நிற்கும் போது அதுக்கு அங்கிட்டு இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப பச்சையா தெரியும். அங்க போய் பார்க்கும்போது அதுக்கு இருக்கிற இடம் இப்படியே போய் கடைசியா பராரியாகி செத்து போறதா இவன் வழக்கம். இக்கரைக்கு அக்கறை பச்சை கிடையாது, இக்கரை தான் எக்கரைக்கும் பச்சை. இது அப்படியே, இது எங்கள் தத்துவம். இக்கரைக்கு அக்கறை பச்சை அல்ல, எக்கரைக்கும் இக்கரையே பச்சை.
நேரம் பொன் போன்றது, காலம் பொன் போன்றது. இவனுக்கு கற்பிச்சது. காலம் பொன் போன்றதுன்னா ஒரு தங்கம் போன்றது. இந்த தங்கம் போச்சுன்னா இன்னொரு தங்கம் வாங்கிக்கலாம். ஆனா வெள்ளைக்காரன் சொல்ற நேரம் உயிர் போன்றதுங்கிறான். இந்த உயிர் போச்சுன்னா இன்னொரு தடவை வாங்க முடியாது. அப்ப எப்படி? உயிர் போல நேரம். அதனால நேரம் தவறாமை அவன் கடைபிடிக்கிறான். நேரத்தின் அருமை தெரியாதவனுக்கு வாழ்வின் அருமை புரியாது. இதுதான் கோட்பாடு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். டான்னு வெள்ளைக்கார மாதிரி வந்து நிற்கிறான்னு பேசுவான்ல, காரணம் என்ன? நேரத்தை அப்படி கடைபிடிப்பான். 5 மணிக்கு நீங்க வரணும்னா 5:05 வந்தா கூட அவன் இருக்க மாட்டான், போயிடுவான். ஏன்னா உனக்கு நேரம் முக்கியம் இல்லாம இருக்கலாம், அவனுக்கு முக்கியம். நீ கற்பிச்சது எப்படி? உனக்கு கற்பிச்சது இப்படியே வளர்ந்ததுனால எல்லாமே தப்பா இருக்கு. நமக்கு என்ன கற்பிச்சுக்கான்? செய், இல்லைன்னா செத்து மடி. அதை நாங்க என்ன மாத்துறோம்? செய், இல்லைன்னா சாகடி. எதுக்கு செத்து போகணும்? எதுக்கு செத்து மடிகிற? அட சும்மா செத்து மடிகிறதுக்கு அவனை சாகடிச்சிட்டு செத்து மடிடா, அவ்வளவுதானே. ஏய், சும்மா நான் தீக்குளிச்சு சாகிறதுக்கு தீயோட போய் இந்த வேண்டாத அயோக்கிய பேர் 2 பேர் கட்டிப்பிடிச்சு செத்து போக வேண்டியதானே? எப்படி? அட கேடு கட்ட கேவலம் கட்டவனே உயிரோடு இருக்கும்போது நல்லவன் ஏண்டா எரிஞ்சு சாம்பலாகணும்? அதுல 4 பேரை கட்டி பிடிச்சி எரிச்சு சாம்பலாகிட்டு செத்து போடா, அதானே. மரணம் அர்த்தமுள்ளதாகணும். அதுக்கு என்ன பண்ணும்? 2 அயோக்கிய பேர்ல கொண்டுட்டாது சாகணும். சும்மா வாழ முடியாது, செத்து செத்து போகக்கூடாது. நிலைப்பாட்டை மாத்தணும். என் உடன் பிறந்தார்களே, நிலைப்பாட்டை மாத்தணும். இனிமே சும்மா பேசிட்டு இருந்த பயனில்லை, செய்யணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடையணும். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. ஒரு அற்ப ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு என்ன இது என் நிலம், இது என் நாடு, என் இன அடையாளம் தான் இங்கு மேலோங்கி நிற்கும். எங்க திரும்பினாலும் தமிழ், தமிழர் அடையாளம் தான் இருக்கும். நாய் நரி கூட்டணிக்கு வந்தா கூட சேர்த்துக்கிற தயாரா இருக்கான். ஆமா, ஆடு மாடு பன்னிக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிறங்க, அவன் கூட தெரிவான். 10 பன்னியை கூட்டிட்டு நீங்க பார்த்து நம்ம சகாக்கள்கிட்ட கொஞ்சம் பேசி நம்ம கூட வந்துருங்க, நம்ம நீங்க எந்த தொகுதியை கேட்குறீங்களோ கொடுக்குறோம்னு பண்ணிக்கிட்ட கூட பேசுவான். தலைவன் என்பவன் தன் மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கணும், நம்பணும். நான் என் மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அவன் ஹெய்ட்யூனால நான் ஐ லவ் யூ தான். அவன் ஹெய்ட்யூனால இது எங்க அண்ணன் கீராஜேந்திரன் எடுத்த ஒருதலை ராகம் இல்லை. இன்னைக்கு ஒருதலை ராகமா இருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இது 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 இருதலை ராகமா மாறும். என் மக்கள் எங்களை காதலிக்கிற காலம் வரும். அவன் தேடுவான். ஊழலற்ற ஆட்சி யாரை வச்சு அமைப்ப? லஞ்சமற்ற ஆட்சி யாரை வச்சு அமைப்ப? நிலம் வளம் காக்கப்படணும், யார் உனக்கு? உன் மொழி மீட்கப்படணும், காக்கப்படணும், யார் உனக்கு இருப்பா? தமிழ் தமிழர் என்று பேச ஒருத்தன் நாக்கு இருக்குன்னு சொல்லு இந்த நாட்டில் கிடையாது. இங்க பேசுனாங்கல்ல, என் தம்பி கூட பேசினான். இந்த மொழி பொறியியல கீழப்பள்ளூர் சின்னசாமி சொல்றாங்களே, கோடம்பாக்க சிவலிங்கம், விருகம்பாக்க அரங்கநாதன், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, ஆசிரியர் வீரப்பன், சிவங்க ராஜேந்திரன், இந்த பேர்களையாவது நினைவு சரி எழுதி வச்சு கூட படிக்க போகுது. விருகம்பாக்க அரங்கநாதன் எழுதி வச்சாது படிக்க சொல்லு, தெரியாது. அப்பாவிடம் கேட்டால், என்னப்பா அவன் திருடுறானப்பா? யாருப்பா திருடலை? அப்பா அவன் ஊழல் செய்யறான்ப்பா, எவன்ப்பா செய்யலை? அப்பா அவன் லஞ்சம் பெறாப்பா, யாருப்பா பெறலை? அப்பா அவன் குடிக்கிறான்ப்பா, ஊரே குடிக்கிறது, ஒருத்தன் குடிக்கிறது என்னப்பா? இந்த சகிப்பு தான் தேசம் நாசமாகி போனதற்கு காரணம். என் உடன் பிறந்தார்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி சரி செய்வாய்? எப்படி சரி செய்வாய் சீமான்? எவன் சரியாக இருக்கிறானோ இல்லையோ, நான் சரியாக இருப்பேன் என்கிற முடிவில் தான் இதை சரி செய்ய முடியும். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அந்த மாற்றத்தை என்னிலிருந்து தொடங்க வேண்டும். எனக்குள் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது.
அப்ப என் தாய்மொழி வாழணுமா, என் தாய்மொழியில நான் பெயர் தாங்கணும். என் தாய்மொழி வாழணுமா, என் தாய்மொழியில நான் பேசணும், எழுதணும், படிக்கணும். இது உண்மையிலேயே தமிழ்நாடாக மாறணும். நான் மாத்துவேன், எழுதி வச்சுக்க, நடக்கும். இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பேரு, இந்தியில பேரு. என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்திக்கு எதிரான மொழி பயிற்சி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தி திணிப்புக்கு எதிரான மொழி புரட்சி. என்னினும் இளைய என் உடன் பிறந்தார்கள், இந்த கோட்பாட்டை உங்கள் ஆள் மனதுக்குள் நன்கு உள்வாங்கி பதிவு செய்து கொள்ளணும். நாம் உலகின் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, இந்தி உட்பட. நம்முடைய கோட்பாடு இந்தி ஒழிகல்ல, தமிழ் வாழ்க. நான் ஏண்டா அவங்க அம்மா ஒழின்னு சொல்றோம், அவன் மொழி அழியணும், நான் ஏண்டா சொல்லணும்? என் மொழி வாழணும், என் மொழியை காக்கணும், அதான்டா என் கோட்பாடு. என் மொழி சாகாமல் காக்கணும், மீட்கணும், அதான் என் லட்சியம். சமஸ்கிருத மொழியை கட்டாயம் படிக்கணுங்கிறான். எல்லா பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் சமஸ்கிருத மொழி கற்பிக்கப்படுது. ஆசிரமங்கள், பெரிய பெரிய மடாலயங்கள், எல்லா இடங்களையும் சமஸ்கிருதம். இந்தியாவில் பல்வேறு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. மதத்திற்காக மாநிலங்களா, சாதிக்காக மாநிலங்கள் இல்லை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள், அப்படிதான் பிரிக்கப்பட்டது. இதிலே சமஸ்கிருதத்திற்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது, எத்தனை? அவர்களே கொடுத்திருப்பது 22,000 சொச்சம் பேர் தான். 670 பேரோ 80 பேரோ தான் சமஸ்கிருதத்தை பேசுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருதத்திலே கோயிலிலே மந்திரம் சொல்லி வழிகிடுகிற குருமார்கள் அவர்களுக்குள்ளே சமஸ்கிருதத்தில் பேசிக்கொள்வதில் உடன் பிறந்தவர்களே.